டோக்கியோ மேக்னிடியூட் 8.2 கடைசி எபிசோட தான் பார்த்துட்டு இருக்கோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க ஹீரோயினோட தம்பி யூகி போன எபிசோட்லேயே இறந்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு லேட்டாக தான் தெரியும். அதை நினச்சி ஹீரோயின் ரோட்டில் நடந்துக்கிட்டே சொல்கிறாங்க, நான் யூகி இல்லாமல் தனியாக வீட்டுக்கு போனேன், அம்மா அப்பா யூகி இல்லைன்னு சோகமாக இருப்பாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினும் சோகமாக அப்படியே போய் ஒரு ஊஞ்சலில் உட்காராங்க. அங்கே யூகி வந்து வா மீரா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறாங்க யூகிட்ட, யூகி நீ ஆனால் இப்போ உயிரோட இல்லை, ஆனால் நான் சோகமாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்கா என் கூடயே இருக்கிறேன் யூகி நின்று சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம் மீரா, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னோட வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி யூகி ஹீரோயின்கிட்ட கை கொடுக்குறான். 2 பேரும் கையை பிடிச்சி ஒரு வேலையை வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்களான்னு உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் உள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே யாருமே இல்லை. ஹீரோயின் ஜன்னல் கிட்ட வந்து என்னடா வீட்டில் அப்பா அம்மாவும் இல்லை, யூகியும் உயிரோட இல்லை இப்படி அதை நினச்சி ஹீரோயின் அழுகுறாங்க. யூகி மேலே உட்காந்துட்டு மிராயின்னு கூப்பிட்றான். யூகி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் நன்றி மிராயின்னு சொல்கிறான். இப்படியே யூகி அப்படியே மறையிற மாதிரி காட்டுறாங்க. யூகி உங்கள் அக்காவோட வீடு வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து சேர்ந்துருக்குன்னு நினச்சிருப்பான். ஹீரோயின் வீட்டுக்கு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டனால யூகியோட சோல் மறையிற மாதிரி காட்டுவாங்க. யூகி ஹீரோயின்ட்ட கடைசியாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க, மீரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீரான்னு சொல்லிட்டு அப்படியே மறையிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. மீரான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. யூகி ஹீரோயின் பேரண்ட்ஸோட சேர்ந்ததை பார்த்துட்டு அவனும் மறையிற மாதிரி அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன இன்ஜுரி இருக்கிறனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் சொல்கிறாங்க, யூகி என்னால் தான் இறந்துருப்பான், மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் நம்ம அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இல்லை அது உன் தப்பு இல்லை, அது என்னோட தப்பு தான், நான் அவங்க 2 பேர்த்தையும் அன்னைக்கு விட்டுருந்தா இந்த நிலமா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை அது என்னோட தப்பு தானே அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ கடைசி வரைக்கும் யூகியோட இருந்ததுக்கு நன்றி, நீ ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, யூகினால தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன், யூகி நம்ம ஃபேமிலி எல்லாம் ஒன்றா பேசி சந்தோஷமாக இருக்கும்னு ஆசைப்பட்டான், நம்ம எல்லாரும் சேர்ந்து டோக்கியோவில் ஒரு பிரிட்ஜை பார்க்கணும் ஃபேமிலியோட போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான், அப்புறம் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லி ஹீரோயின் அழுகுறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பாவும் அழுக ஆரம்பிச்சாரு, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. இப்படி ஹீரோயின் மனசு விட்டு அழுகுறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் டோக்கியோவை காட்டுறாங்க. உள்ள எர்த்குவேக்னால நிறைய சேதமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் அவங்கள பொருட்கள் எல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு ஹீரோயினை சாப்பிட கூப்பிட்றது போகிறாங்க. ஹீரோயின் ரூமில் காட்டுறாங்க. ஹீரோயின் இன்னமும் யூகே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் லஞ்சோட பேரண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நார்மலாக பேச மாட்டேங்கிறாங்க, சோகமாகவே உட்காந்துருக்காங்க. இது அவங்க பேரண்ட்ஸும் சோகமாக உட்காந்து பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு காலிங் பில் அடிக்குது. ஹீரோயினோட அம்மா யாரான்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா மாறி வந்திருக்காங்க ஹீரோயினை பார்க்க. மாறி அப்புறம் ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, என்ன வேற எடை போட்ட போல இருக்கு, உன்னோட கில்ட்டி ஃபீலிங் எனக்கு புரியுது. மாறி அவங்களோட கதையை சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் நானும் இப்படி தான் இருந்தேன், அப்புறம் மீரா யூகி உனக்குள்ளே தான் இருக்கான், அவனை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. மாறி அப்புறம் யூகியோட பேக்கை கொடுக்குறாங்க ஹீரோயின் கிட்ட. அப்புறம் செல்ஃபோனையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினோட செல்ஃபோன் தான் ஹீரோயின் கோவத்தில் தூக்கி போட்டிருப்பாங்க. யூகி எடுத்து வச்சிருப்பான். அதில் ஹீரோயினுக்கு யூகி அதில் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் எடுத்து படித்து பார்க்குறாங்க. யூகி அதில் ஹீரோயினுக்கு மெசேஜில் எழுதியிருக்கான், மீரா எனக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபோன் கிடைக்கும் போது நம்ம நேரில் சந்திக்காத போது நம்ம மெயில் பண்ணி பேசிப்போம், அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், நம்ம வீட்டுக்கு போனது அம்மா அப்பாவோட சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம், சரி நம்ம ஒன்றா வீட்டுக்கு போவோம் இப்படிக்கு யூகி. ஹீரோயின் அந்த மெசேஜை பார்த்துட்டு யூகி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே அதான் நினச்சி மாறி ஃபீல் பண்ணேன். ஹீரோயின் அப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்க அம்மா என்ன மாதிரி பசிக்குதாவா சாப்பிட்லாங்கிறாங்க. ஹீரோயின் அம்மா என்னை மன்னிச்சிருங்க, இதை கொடுக்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஹாப்பி பர்த்டேம்மா. ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோயின் யூகி வாங்கி கொடுத்த பேண்டு. அப்புறம் ஹீரோயின் இது யூகி கொடுத்தது உங்களுக்குன்னு சொல்லி யூகி வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த டிராயிங் யூகி கொடுக்கணும்னு நினச்சிருந்துருப்பான், அப்போ கொடுக்க முடியாது. இந்த டிராயிங்கில் ஃபேமிலியோட யூகி அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா அப்பாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் யூகி சின்ன வயசில் உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. அவங்க இன்னும் ஃபேமிலியோட சந்தோஷமாக வெளியே போனது, ஹீரோயினும் யூகி சின்ன வயசில் அடிச்சுக்கிட்டு விளையாண்டது. அப்புறம் ஹீரோயினும் நார்மல் ஆகிட்டாங்க. ஹீரோயின் ஸ்கூல் போயிட்டு வராங்க. இப்படி ஹீரோயினும் நார்மல் லைஃப் அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இப்படி இந்த அனிமே முடியுது. இந்த அனிமேல் அழகான ஒரு பிரதருக்கும் ஒரு சிஸ்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பை அழகாக காட்டியிருப்பாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே போல் அடுத்து ஒரு நல்ல அனிமேல பார்ப்போம்.